2024ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2022ல கேட்கப்பட்ட ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதோட ஆன்சர் கீஸுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீங்க பாருங்க. இதோட ஆன்சர் கீஸுமே நான் சொல்றேன். ப்ளஸ் இதோட ஆன்சர் கீவை வந்து தனியாக நான் ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இதையுமே நீங்க பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்கள் படித்தாலே போதும். இதுலேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30% கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட ப்ளஸ் இது ஒன்று படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 30லேருந்து 40% கொஸ்டின்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அடிச்சு சொல்லுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன வீடியோஸ் நான் தனியாக போட்டிருக்கேன். அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சூஸோட ஆன்சர் கீஸு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸோட ஆன்சர் கீஸ் எல்லாமே தனித்தனியாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் என்னால் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணலை. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வீடியோஸில் இருக்கிற அதற்கு பதிலாக இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஆன்சர் கீஸை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். எந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக் தான். ஸோ அடித்து சொல்லுவேன், ஏன்னா புக் பேக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% கேட்பாங்க, இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸு. ஸோ ப்ராப்ளம்ஸுக்கான வீடியோஸ் நான் தனியாக போடுறேன் நாளைக்கு மார்னிங்கு, அதுவுமே நீங்கள் பாருங்கள். அண்டு ஸோ ப்ராப்ளம்ஸுக்கான வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் இன்னொரு வீடியோவில், அதுவுமே நீங்கள் நம்ம பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். இல்லைனா நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு அதனால் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம போடுற பதிவுகளை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு பயனடையட்டும். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸை தாண்டி 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ 4th சவுண்டு லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பாயில்ஸ்லா கேட்டிருக்காங்க. அண்டு ஆல்கஹால் அல்டிஹைட் கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப்பு சஃபிக்ஸ் வேர்டு அதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேட்டிருக்காங்க. 19th பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், இது புக் பேக் இல்லை, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புக்கிங் சைடு கொஸ்டின். அண்டு 20th பார்த்தீங்கன்னா நேம் 2 மெய்ஸ் ஹைப்ரிட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட், இதுவுமே புக் பேக் தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் ஆர்ட், அதுவுமே புக் பேக் தான். பர்சன் வித் மயோப்பியா கேன் சி ஆப்ஜெக்ட்ஸ், புக் பேக் கொஸ்டின். ஸோ 4th கொஸ்டின் 4 மார்க்ஸ். ஸோ 4 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெயிட்டு, 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, சீலிங்ஸ் ஆஃப் கான்கிரீட் ஹால்ஸ் ஆர் கர்வ்டு, அலாயின்னா என்னது, ரீசன்ஸ் ஆஃப் அலாயிங் எதுக்கு, ப்ரோபேன் பென்சீனு சைக்ளோபியூட்டேன் ஃபுரானோட அந்த பேட்டர்ன் என்னது, கார்பன் செயின் பேட்டர்ன் வந்து புக் பேக் தான். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி கோஷன் கேட்டிருக்காங்க. ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், இதுவுமே 2 மார்க் 2 மார்க் 4 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. லேபிள் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், பிக்சர்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இது ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் கிடையாது. லிஸ்ட் ஆஃப் தியரிஸ் பாஸ்டுலேட்டட் டு எக்ஸ்பிளைன் ஆரிஜின் ஆஃப் லைஃப், இதுவுமே வந்து புக்கிங். எத்தனோபாட்னி புக் பேக். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, இதுவுமே புக் பேக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எய்தர் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த 4 மார்க் ப்ராப்ளம் வரும். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் அண்டு 4 மார்க்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் பார்த்துக்கோங்க. அண்ட் 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு, நேம் அண்ட் யூனிட் ஆஃப் கரண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட், இதெல்லாமே ஈஸி தான். ஒரு பாயிண்ட் வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கு 7 மார்க் கொடுப்பாங்க ஈஸியாக. அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி யார் டிஸ்கவர் பண்ணது, ஹென்ரி பெக்யூரல், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக் தான். அண்ட் 34th பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டினா என்னது, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இதுவுமே ஈஸி தான். காம்பினேஷன் ரியாக்ஷனு, காம்பினேஷன் எக்ஸாம்பிள், ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ், இது எல்லாமே புக் பேக்கு இருக்கிறது தான் 2 மார்க்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சிஜன்ஸும் புக் பேக் தான். ட்ரிபிள் ஃபியூஷன் புக் பேக்கு, செகண்டரி 6 ஆர்கன்ஸ் புக் பேக். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்டல் செலக்ட் பி பிளான் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்டு, மெஷர்ஸ் டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக், எல்லாமே புக் பேக் தான். ஸோ மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் நல்லா தரவு பண்ணுங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 4 அண்ட் 7 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் தான். ஸோ குறிப்பிட்ட லெசன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே
உங்களால் 70 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும் 75க்கு. ஸோ ப்ளஸ் ஒரு 30 மார்க் வந்து ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் 95 ப்ளஸ் வந்து சயின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு டோட்டலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். மேக்ஸிமம் இருக்கிற நேரத்தை சரியாக செலவு பண்ணுங்கள், சரியாக பயன்படுத்துங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் லாஸ்ட் டே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எதையுமே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அதனால் படிக்காமல் போயிடாதீங்க. டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா அதுவுமே வராது. படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ப்ராப்ளமேட்டிக் சம்ஸு அண்ட் சில இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸுமே நான் மென்ஷன் பண்ணி வீடியோஸாக போடுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி.